கண்ணீர் விட்டபடி விஜய் கொடுத்த வாக்குறுதி. கதறி எழுத பாதிக்கப்பட்ட கரூர் மக்கள். கரூர் அசம்பாவிதத்துல பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொல்ல அனுமதி கிடைக்காததால அவங்க எல்லோரையும் சென்னை அடுத்த மகாபலிபுரத்துக்கு வரவழைச்சு ஆறுதல் சொல்லி அவங்களோட பேசியிருக்காரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். அப்ப பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்கிட்ட அவர் பேசும்போது, சென்னைக்கு அழைத்து வந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. நிச்சயம் கரூர்ல வந்து உங்களை மறுபடியும் சந்திப்பேன். வாழ்நாள் வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன். குடும்பத்துல ஒருத்தனா உங்களோட இருப்பேன்னு கண்ணீர் விட்டிருக்காரு. தொடர்ந்து பேசின அவர், உங்களுக்கு தேவையான உதவிகளை நான் கண்டிப்பா செய்து தருவேன். வேலை வாய்ப்பு, திருமணம், கல்வின்னு அனைத்து செலவுகளையும் நான் ஏத்துக்கிறேன்னு உறுதியளிச்சதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. விஜய் கண்ணீர் விட்டபடி மன்னிப்பு கேட்டதும், அவங்களோட துணையா எப்போதும் நிற்பேன்னு ஆறுதல் சொன்னதும் எல்லோரையும் நெகிழ்ச்சி அடைய வச்சிருக்கு. ஆனா விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல போய் சந்திக்காம அவங்கள அழைச்சிட்டு வந்து ஆறுதல் சொன்னது மிகப்பெரிய தவறு. ஏத்துக்கவே முடியலன்னு பலர் எதிர்மறையா விமர்சனம் செய்றாங்க. ஆனா சட்டப்பூர்வ அனுமதி மறுப்பு, திருமண மண்டபம் கிடைக்கல உள்ளிட்ட காரணங்களால தான் இந்த திடீர் சென்னை சந்திப்புன்னு விஜய்க்கு ஆதரவா கருத்து தெரிவிக்கிறாங்க கட்சி தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள்.